மிதுன ராசிக்கு இந்த வாரம் ராசி பலன்ல பார்த்தீங்கன்னா, வாரத்தின் கடைசியில் கிட்டத்தட்ட சந்திராஷ்டமம் வரும். வாரத்தின் கடைசியில் இந்த சந்திராஷ்டமம் பௌர்ணமி அமைப்பில் வரும். சந்திராஷ்டமம் பெரிய அளவுக்கு பாதிப்பு இந்த தர்மம் கொடுக்க போகிறதே இல்லை மிதுன ராசிக்கு. காரணம் என்னன்னா, பௌர்ணமி ஒரு கணக்கு, சந்திரனுடைய தொடர்புல புதன் வருது. ஸோ அதனால மிதுன ராசியுடைய திட்டங்கள், பிளானு, ஐடியாலாம் கொஞ்சம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மனதிற்கு திருப்திகரமான சில சூழ்நிலைகள் அமையும். உங்களுக்கு வெளியிலேருந்து ஆதரவுகள் கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பழக்க வழக்கத்தின் அடிப்படையில் உங்களுடைய பழக்க வழக்க நண்பர்கள், ரொம்ப நட்பு ரீதியாக பழகக்கூடிய சொந்த பந்த அமைப்புகள், வெளி வட்டார ஆதரவுகள், புதிதாக சில நபர்களுடைய சேர்க்கை, இது மாதிரி வெளி வட்டார அமைப்புகள்லாம் உங்களுக்கு கை கொடுக்குற மாதிரி தான் இருக்குது இந்த வாரம். ஆக மிதுன ராசிக்கு பண ரீதியாக ஒன்றும் பெரிய குறைகள் வராத ஒரு வாரம். ஓரளவுக்கு உங்களுடைய சூழ்நிலைகளும் சமாளிச்சிக்கலாம். பணத்தை வச்சு பணம் கிடைப்பதற்கான பாசிபிலிட்டிலாம் உண்டு நிறையவே. எல்லாவற்றுக்கும் மேலாக சந்திராஷ்டமனால உங்களுக்கு மறைமுகமாக தன வருவாய் கிடைப்பதற்கு வழிகள் இருக்கு. அதுக்கான செய்தி, பாசிபிலிட்டி கிடைப்பதற்கான வழி, ஏதோ நேரடியாக பண வருவாய்க்கு போல மறைமுகமாக கிடைப்பதற்கான வழிகள் இருக்கு. அதனால அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வாரம் மிதுன ராசிக்கு ஒன்றும் பெரிய நஷ்டமே வராத வாரம் அப்படின்னு சொல்லலாம். சந்திராஷ்டமம் வந்தாலும் ஒன்றும் பஞ்சாயத்துக்கெல்லாம் ஒன்றும் பெருசாக வராது. ஏன்னா நீங்கள் பலதரப்பட்ட சந்திராஷ்டமெல்லாம் பார்த்தாலுங்க தான். ஒன்றும் இன்னைக்கு நேற்றி சந்திராஷ்டமத்தை பார்த்த நபர் கிடையாது. அதனால இந்த திரும்ப பௌர்ணமி அமைப்பில் இருக்கிறனால உங்களுக்கு திருப்திகரமான, நம்ம செய்கிற செயலுக்கு நல்ல ரிசல்ட், எல்லாரும் ஆசைப்படக்கூடிய ஒன்று தானே, அது உங்களுக்கு இந்த வாரம் கிடைக்கிது. ஸோ இந்த வாரத்தை நல்லா யூஸ்ஃபுல்லாக நீங்கள் பயன்படுத்திக்கலாம். குரு பார்வையில் சந்திரனோட அமைப்புகள்லாம் வருது, சுக்கரன் பார்வையில் வருது, புதனோட அமைப்புகளையும் சந்திரன் கிடைக்க வருது இந்த சந்திராஷ்டம நாட்களில். இது எல்லாமே சந்திரன் உங்களுக்கு தனாதிபதி, குடும்பாதிபதி அப்படிங்கிற அமைப்பு இருக்கிறதுனால அவங்களோட பேச்சு எடுபடும். எல்லாம் புரிஞ்சுங்க, உங்களோட பேச்சு செயல்பாடு எடுபடும். பணத்தை பேஸ் பண்ணி ஏதாச்சும் நீங்கள் பணத்தை பேஸ் பண்ணி நீங்கள் பேசக்கூடிய பேச்சுவார்த்தைகள்லாம் உங்களுக்கு கை கொடுப்பதாக இருக்கும். ஒரே ஒரு சூழ்நிலைகள் என்னன்னாக்கா, செவ்வாய் சனியோட அமைப்பு பார்வையெல்லாம் இருக்குது. இதனோட விஷயங்கள் என்னன்னாக்கா, வம்பு வழக்கு இதெல்லாம் வருதுன்னாக்கா அது முன்கூட்டியே உங்களுக்கு தெரிய வந்துடும். இந்த வார கணக்கை பொறுத்த வரைக்கும் இதில் வம்பு வழக்குகள் வருதுன்னாக்கா அது முன்கூட்டியே உங்களுக்கு தெரிய வந்துடும். அந்த தெரிய வந்துடுற அமைப்பு இருக்கிறனால ஐடியா படி அதில் நீங்கள் தப்பிச்சிக்கலாம். இதுதான் மிக முக்கியமான பலன் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும். மற்றபடி உங்களுக்கு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல ஒரு வாரமாக இந்த வாரம் அமையும்.